கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாம் பார்க்க போகிற வசனம்னா செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கடவுளுக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்கிறீங்களா? துணிகரமான பாவங்கள் செய்கிறீங்களா? அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாராம்? அவர்களை குருடர் எப்படி நடப்பாங்க? குருடருக்கு எந்த பாதை, எங்கே போகிறோம் எதுவுமே தெரியாது. குருடரை போல் நடக்கும்படி அவர்களை செய்வாராம். ரத்தம் இருக்கல, புழுதி எப்படி இருக்கும்? புழுதி காற்றுல அப்படியே பறந்து போகும். அதே மாதிரி புழுதியை போல் ரத்தம் பறந்து போகுமா? அதே மாதிரி அவரோட மாம்சம் எரு இருக்கும்ல, இது மாட்டோட எரு, அதுவை போல் கிடக்குமா, கீழே கிடக்குமா. அவங்களோட மாம்சம் சிதறி கிடக்குமா. ஸோ அவர் இரக்க குணம் உள்ளவர், எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப இறங்குவார், அவ்வளோ இரக்க குணம் உள்ளவர் அப்படின்ட்டு, அவ்வளோ கிருபையாக இருப்பார் அப்படின்னா. அவர் கோபப்பட்டார்னா அந்த அளவுக்கு கோபப்படுவார். எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ கோபப்படுவார். நீங்கள் துணிகரமான பாவங்கள் செய்கிறீங்களா? துணிகரமான பாவம் செய்கிறீங்கன்னா இப்போவே மனம் திரும்பிடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அவரோட கோபம் அவ்வளவு பயங்கரமாக இருக்குமா. அடுத்த வசனத்தை பார்ப்போம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. உங்களுடைய பணம், பொண்ணு, பொருள், சொத்து எதுவுமே உங்களை காப்பாற்றாது. எதுவுமே உங்களை காப்பாற்ற முடியாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசம் எல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியிலே நிர்மூலம் பண்ணுவார். அவரோட எரிச்சல், அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு துணிகரமான பாவங்களும் அவரை கோபப்படுத்துது, அவரை வருத்தப்படுத்துது. நம்ம ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் அந்த காரியம் அவருக்கு பிரியமானதா, கடவுளுக்கு பிரியமான காரியமா, இது அவரை கோபப்படுத்துமா இல்லை அவரை சந்தோஷப்படுத்துமா? நம்மளை ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் நம்மளை யோசித்து சிந்தித்து அந்த காரியத்தை செய்யணும். நம்ம காரியம் அவரை கோபப்படுத்துதா இல்லை சந்தோஷப்படுத்துதா, இல்லை இந்த காரியம் செய்கிறது நியாயமா, நன்மையான காரியமா, தீமையான காரியமா? தீமையான காரியம் அவர் என்ன பண்ணுவாராம்? உக்கிரத்தின் நாளிலே நம்ம பொண்ணு, வெள்ளி, சொத்து, நம்ம அநியாயமாக சேர்த்து வச்ச பொண்ணு, பொருளோ, சொத்தோ, நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்களா, அந்த பொண்ணு, பொருள், சொத்து எதுவுமே உங்களை காப்பாற்றுது. அவருடைய எரிச்சலின் அக்கினினால் தேசம் எல்லாம் அழியும். தேசமே அழிஞ்சு போயிருமா. நீங்கள் நிறைய பேர் அநியாயமாக லஞ்சம் வாங்கி அநியாயமாக சொத்து சேர்த்து அந்த மாதிரி நிறைய துணிகரமான பாவங்கள் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே மனம் திரும்பிடுங்க. அவருடைய கோபம் அவ்வளோ பயங்கரமானதாக இருக்குமா. ஸோ அந்த 2 வசனங்களை பார்த்தாலே தெரியுது அவருடைய இரக்கங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் இறக்கப்படுவார். அதே மாதிரி கோபமும் அந்த அளவுக்கு படுவார். ஸோ அதுக்கு நம்ம அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோமா நம்ம சிந்தித்து பார்த்து இப்போவே நம்ம மனம் திரும்புவோம். அப்போ தான் அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்.